தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித அந்தோணியாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நாளில் தாமே புனித அந்தோணியாரின் பரிந்துரை வேண்டி, பாதுகாவல் வேண்டி இந்த பலியிலே இறைவனுடைய ஆசீர் வேண்டி மன்றாடுவோம். இந்த நாளிலே தாயாம் துறவியோடு இணைந்து கன்னியான புனித ஸ்கொலாஸ்டிகாவை நாம் நினைவு கூறுகின்றோம். ஆசீர்வாதப்பர் அல்லது புனித பெனடிக்ட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த புனிதருடைய சகோதரி இவர். தன்னுடைய சகோதரருடைய அந்த புனித வாழ்வால் தூண்டப்பட்டு இவரும் ஒரு புண்ணிய வாழ்க்கையை வாழ்ந்தவர். புனித பெனடிக்ட் அல்லது புனித ஆசீர்வாதப்பர் ஆண்களுக்கான துறவு மடத்தை நிறுவினார். தன்னுடைய சகோதரரை பின்பற்றி புனித ஸ்கொலாஸ்டிகா பெண்களுக்கான துறவு மடத்தை நிறுவினார். குழந்தைகளுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக தன்னிடம் இருப்பதை கொடுத்து அவர்களுக்கு நல்லதொரு அன்பு பணியை, இறை பணியை செய்தவர்தான் புனித ஸ்கொலாஸ்டிகா. மரபு செய்தியானது இவர் இறந்த பிற்பாடு இவருடைய ஆன்மா ஒரு புறா வடிவத்திலே விண்ணுலகத்தை சென்று சேர்ந்தது என்று சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்தவர்தான் புனித ஸ்கொலாஸ்டிகா. எனவே புனித ஸ்கொலாஸ்டிகாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே தூய்மையான வாழ்வதனை வாழவும், மற்றவர்களுக்கு, குழந்தைகளுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு நம்மால் இயன்ற உதவிதனை செய்யக்கூடியவும், தேவையான நல்ல வரத்தை கேட்டு அவருடைய பரிந்துரை வழியாக இந்த பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, கன்னியான புனித ஸ்கொலாஸ்டிகாவின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அவரை பின்பற்றி களங்கமற்ற அன்புடன் உமக்கு ஊழியம் புரிந்து உமது அன்பின் பயனை பெற்று மகிழ்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பு ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
மக்களின் மன்றாட்டை கேட்டருளும்படி என் பெயர் இக்கோவிலில் விளங்கும். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8. இறை வார்த்தைகள் 22 முதல் 23, 27 முதல் 30 முடிய. அந்நாட்களில் சாலமோன் ஆண்டவரின் பலிபீடத்தை நோக்கி நின்று கொண்டு இஸ்ரேல் சபையார் அனைவர் முன்னிலையில் வானத்திற்கு நேரே தம் கைகளை உயர்த்தி மன்றாடியது. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே, மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் உம்மை போற்ற வேறு கடவுள் யாரும் இல்லை. உமது முன்னிலையில் முழு உள்ளத்தோடு உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் உம்முடைய அடியாருக்கு உமது உடன்படிக்கையின்படி தவறாது பேரன்பு காட்டி வருகிறேன். கடவுள் உண்மையில் இந்த மண்ணுலகில் தங்கியிருப்பாரா? வானமும் மண்டலமும் உம்மை கொல்ல இயலாதிருக்க நான் கட்டியுள்ள இக்கோவில் எப்படி உம்மை கொல்லும்? என் கடவுளாகிய ஆண்டவரே, உம் அடியான் செய்கிற வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டருளும். உம் அடியான் இன்று உம் முன்னிலையில் எழுப்பும் கூக்குரலுக்கும் செய்யும் வேண்டுதலுக்கும் செவிசாய்த்தருளும். என் பெயர் இவ்விடத்தில் விளங்கும் என்று இக்கோவிலை பற்றி நீ சொல்லியிருக்கிறேன். இவ்விடத்தில் உம் அடியான் செய்யும் வேண்டுதலை கேட்டருள்வதற்காக இரவும் பகலும் உமது கண்களை இதனை நோக்கி இருப்பனவாக. உம் அடியானின் விண்ணப்பத்திற்கும் இவ்விடத்தை நோக்கி செய்கிற உம் மக்கள் இஸ்ரேல் வேண்டுதலுக்கும் செவிசாய்ப்பீராக. உமது உறைவிடமாகிய விண்ணுலகத்திலிருந்து கேட்டு அருள்வீராக. கேட்டு மன்னிப்பு அருள்வீராக. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்தனை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவிலின் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களின் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைப்பதற்கு சிற்றுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. பல்லவி. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். எங்கள் கிடையமாகிய கடவுளை கண்ணோக்கும். நீர் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும். பல்லவி. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. வேற்றிடங்களில் வாழும் 1000 நாட்களிலும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. பொல்லாரின் கூடாரங்களின் குடியிருப்பதினும் என் கடவுளது இல்லத்தின் வாயிற்காவலானாய் நிற்பதே இனிமையானது. பல்லவி. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடயமுமாய் இருக்கின்றார். ஆண்டவர் அருளையும் மேன்மையும் அளிப்பார். மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குவார். பல்லவி. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. Alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 7 இறைவசனங்கள் 1 முதல் 13 முடிய. ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர் மரபுப்படி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவதேன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி எசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலையில் இருக்கிறது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர். இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். மேலும் அவர், உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள். உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்றும், தந்தையையோ தாயையோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே உரைத்திருக்கிறார் அல்லவா? ஆனால் ஒருவர் தம் தாயையோ தந்தையையோ பார்த்து, நான் உமக்கு தர கடமைப்பட்டிருக்கிறது குர்பான் ஆயிற்று, அதாவது கடவுளுக்கு காணிக்கை ஆயிற்று என்றால், அதன் பின் அவர் தம் தாய் தந்தைக்கு எந்த உதவியும் செய்ய நீங்கள் அனுமதிப்பதில்லை. இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள். இதுபோல நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அது ஒரு மிகவும் பழமையான ஒரு பங்கு. அந்த பங்கிலே மக்கள் திருப்பலிக்கு செல்லுகின்ற பொழுது, திருப்பலி ஆலயத்திலே ஆரம்பமானவுடன் அந்த ஆலயத்தின் வலது பக்க சுவர் பக்கமாக திரும்பி நின்று பாடல்களை பாடுவார்கள். திருப்பலியிலே எப்பொழுதெல்லாம் பாடல்கள் பாடப்படுகின்றனவோ அப்பொழுதெல்லாம் அந்த ஆலயத்தின் வலது பக்கமாக சுவர் பக்கமாக திரும்பி நின்று பாடல்களை பாடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். அந்த பழமையான பங்கிற்கு அந்த பங்கை சாராத புதிய மனிதர் ஒருவர் வந்தார். திருப்பலியிலே பங்கேற்கின்ற பொழுது அவருடைய பார்வையிலே பட்ட காரியங்கள் விசித்திரமாக தென்பட்டன. ஆலயத்திலே பீடத்திலே திருப்பலி நடைபெறுகிறது. மக்கள் எதற்காக ஆலயத்தின் வலது பக்க சுவரை பார்த்து திரும்பி நிற்கிறார்கள், அந்த சுவரை பார்த்து பாடல் பாடிக்கொண்டிருக்கிறார்களே என்று அவருக்கு சற்று விசித்திரமாக தெரிந்தது. ஏன் மக்கள் இப்படி செய்கிறார்கள் தெரியவில்லையே என்று அந்த ஆலயத்தில் இருந்த மனிதர்களிடத்திலே கேட்டார். பலருக்கும் எதற்காக அப்படி செய்கிறார்கள் என்று தெரியவில்லை. இறுதியாக முதியவர் ஒருவரிடத்திலே அந்த மனிதர் கேட்டார், ஐயா, எதற்காக இப்படி ஆலயத்திலே வலது பக்க சுவர் பக்கமாக திரும்பி நின்று மக்கள் பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது அந்த பெரியவர் அவரிடத்திலே இவ்வாறாக சொன்னார், இந்த ஆலயத்திலே ஆலயம் பங்கு புதிதாக உருவான அந்த காலகட்டத்திலே திருப்பலியில் பாடுவதற்கு மக்களுக்கு பாடல் புத்தகங்கள் கிடையாது. அப்பொழுது இந்த வலது பக்க சுவர் பெரியதாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அதிலே திருப்பலி பாடல்களை எழுதி வைத்திருந்தார்கள். ஆனால் காலப்போக்கில்
ஆலயத்திலே மக்கள் பாடுவதற்கு பாடல் புத்தகங்கள் வந்துவிட்டன. ஆனால் தொடக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த வழக்கத்தை மக்கள் தொடர்ந்து பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த பாடல்கள் எல்லாம் மங்கி போய் அதற்கு மேல் வெள்ளையடிக்கப்பட்ட பிற்பாடும் கூட தொடக்கத்தில் தொடங்கிய மூதாதையர்கள் தொடங்கிய அந்த வழக்கத்தை பின்பற்றி மக்கள் இன்னும் ஆலயத்திலே திருப்பலியிலே பாடல்கள் பாடப்படுகின்ற பொழுது வலது பக்க சுவர் பக்கமாக திரும்பி நின்று பாடல் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னாராம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் சட்ட திட்டங்களை அதிகமாக பின்பற்றுபவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுடைய செயல்பாடும் இப்படிப்பட்டதாகத்தான் இருக்கின்றது. தொடக்கத்திலே செய்து வந்தார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக அதனை பிடித்து கொண்டு எதற்காக ஒரு சட்டத்தை விதிமுறையை பின்பற்றுகிறோம் என்கின்ற அந்த ஒரு உண்மை தன்மை இல்லாமல் அவர்கள் தங்களுடைய மனம் போன போக்கிலே சட்ட திட்டங்களை பின்பற்றி கொண்டிருந்தார்கள். வெறுமனே மேலோட்டமான மேலெழுந்த வாரியான சட்ட திட்டங்களுக்கு, புற உலகு சார்ந்த வெளி உலகு சார்ந்த சட்ட திட்டங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்த இவர்கள் உண்மையான அக வாழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மறந்துவிட்டார்கள். இறைவன் அவர்களிடத்திலே உண்மையாகவே எதிர்பார்த்த, கடைபிடிக்க சொன்ன தங்களுடைய ஆன்மீக வாழ்விலே அவர்கள் ஆழம் காண மறந்துவிட்டார்கள். எனவேதான் அவர்களுக்கு தகுந்த பாடத்தை ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுக்கின்றார். தன்னுடைய சீடர்களை குற்றம் சுமத்திய அவர்கள் மீது நீங்கள் பின்பற்றக்கூடிய வழிமுறையே சரியானது அல்ல, முதலிலே உங்களை நீங்கள் சரிப்படுத்துங்கள் என்று சொல்லி நல்லதொரு பாடத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதாக பார்க்கிறோம். அன்பு மக்களே, பல நேரங்களில் நாமும் கூட இந்த பரிசேயர்களை போன்று, மறைநூல் அறிஞர்களை போன்று நம்முடைய சட்ட திட்டங்களை கடைபிடிப்பதில் ஒருவித வெளிவேட தன்மையோடு செயல்படுகின்றோம். எதற்காக ஒன்றை கடைபிடிக்கிறோம் என்பதை ஆழ புரிந்து கொள்ளாமல் வெறுமனே எல்லாரும் செய்கிறார்கள் நானும் செய்கிறேன் என்று கடைபிடித்து நாம் ஆண்டவர் விரும்புகின்ற உண்மையான ஆன்மீக வாழ்வுக்கு நம்மை கையளிக்க மறந்து விடுகிறோம். இன்றைய நாளிலே நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். நான் சட்ட திட்டங்களை பின்பற்றுகிற பொழுது அது எனக்கு சொல்லித் தருகிற உண்மை செய்தியை புரிந்து மனித மாண்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் அவற்றை பின்பற்றுகிறேனா, அல்லது கண்மூடித்தனமான இந்த பரிசேயர் மறைநூல் அறிஞர் கூட்டத்தை போன்று வெளிவேடத்தனமாக நான் இந்த சட்ட திட்டங்களை பின்பற்றுகிறேனா என்று சிந்தித்து பார்ப்போம். நாம் சரியான விதத்திலே, ஆண்டவர் விரும்புகின்ற விதத்திலே ஒழுங்கு முறைகளை, அவருடைய நியமங்களை கடைபிடிக்கிற பொழுது நிச்சயமாக அது நமக்கு வாழ்வு தரக்கூடியதாகவும் நம்முடைய ஆன்மீக வாழ்விலே ஆழம் காணச் செய்யக்கூடியதாகவும் இருக்கின்றன. எனவே அப்படிப்பட்ட விதத்தில், ஆத்மார்த்தமான விதத்தில் இந்த சட்ட திட்டங்களை பின்பற்றி இறைவன் நம்மிடத்தில் விரும்புகின்ற முதன்மையான கட்டளைகளை, இறைவனுக்கும் பிறருக்கும் முதன்மை இடம் கொடுக்கக்கூடிய அந்த நல் மனதையும் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வரம் கேட்டு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னியான புனித ஸ்கொலாஸ்டிகாவில் விளங்கிய உமது வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்குரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோ. அதனால் அவருடைய பேருபயன்கள் உமக்கு உகந்தவையாய் இருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாய் இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்துச் செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழி நடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற புனித அந்தோணியார், புனித ஸ்கொலாஸ்டிகா, இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அன்பு மக்களே, நாளை புனித லூர்து அன்னையின் திருவிழா. நாளை காலை நம்முடைய ஆலயத்திலே திருப்பலி நடைபெறாது. நாளை மாலை 6:30 மணிக்கு திருப்பலி நம்முடைய ஆலய வளாகத்தில் இருக்கக்கூடிய புனித லூர்து அன்னை கெபியில் வைத்து நடைபெறும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, விண்ணக கொடையின் பங்கேற்பால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித ஸ்கொலாஸ்டிகாவின் எடுத்துக்காட்டால் இயேசுவின் பாடுகளை எங்கள் உடலில் தாங்கி உம்மை மட்டுமே பற்றி கொள்ள நாங்கள் முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தை அவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஸ்கொலாஸ்டிகாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.